நம்ம ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாருக்குமே தெரியாது, வீட்ல இருந்து சிஎம்ஏ ஒரு செஸ் போர்டை கொண்டு வந்தாரு, வந்து டேபிள்ல வச்சு பிரக்யானந்தாவோட விளையாடினாரு அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்களே பாருங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு, யாருக்குமே தெரியாது சொல்றாரா. ஆனா இதுக்கு பிரக்யானந்தா கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட அவங்க தான் ஆரம்பிச்சோம். வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்டு கொண்டு வான்னு சொல்லவே செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இவர் கொண்டு போயிருக்காரு. ஆனா இதை வச்சு எப்படியாச்சும் மக்கள்கிட்ட விளம்பரம் தேடிடணும், இதை ஒரு பெரிய விஷயமா காமிச்சிடணும்ன்றதுக்காக யாருக்கும் தெரியாம சிஎம்ஏ வீட்ல இருந்து செஸ் போர்டு எடுத்துட்டு வந்து விளையாடினாரு அப்படின்லாம் சொல்லி யாரை இப்ப முட்டாளாக்க முயற்சி பண்றீங்க? இப்படி Wait a minute. Who are you? ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, ஒரு கேம் இருக்கா, 5 மினிட் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டாங்க. விளையாடலாம் சார் அப்படின்னு. அவங்க உடனே உள்ள போர்டு வச்சிருந்தாங்க, அவங்களே எடுத்துட்டு வந்திருந்தாங்களா என்ன தெரியல, ஒரு செக்ரட்டரியில இருந்துச்சான்னு தெரியல. ஸோ அவங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க முன்னாடியே பிளான்டா இருந்தாங்க, நீங்க வந்தா விளையாடலான்ற மாதிரி. சாரோட ஐடியாவா இருக்கும். ஏன்னா அங்க நான் பேசின ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவங்களுக்கும் தெரியல இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னு. ஸோ அவங்க போர்டு எடுத்துட்டு சொன்னாங்க, அவங்க டேபிள்லேயே செட்டப் பண்ணுவோம், டக்குன்னு செட்டப் பண்ணிட்டு விளையாண்டோம். அண்ட் அவங்க திங்க் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் இங்க வா. ஐயா நாடுக்காரப்பே